நான் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, நீ வாழணும். இப்போ நான் பொண்டாட்டி என்னை விட்டு ஓடி போச்சு. ரெண்டாவது மாடியில் கீழே போனேன். அது ரெண்டுக்காக தான் நான் செய்யறது. ரெண்டு வீட்டில் போனேன். திருவள்ளியன் கோஷம் செஞ்சது. அங்கே தான் 1955 பிறந்தேன். மீசாப்பேட்டை கிருஷ்ணாப்பேட்டை இங்கேயே வளர்ந்தேன். இப்படியே இருந்து இந்த வடப்பண்ணில் இங்கே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வந்தேன். இந்த பொண்ணு என்னை வெறுத்துட்டு வேறு என் கூட ஓடி போயிடுச்சு. நான் தொலை முடிச்சு தண்ணி அடிக்க ஆரம்பிச்சு தண்ணி அடிச்சு தண்ணி மீது இருக்கிற அல்லா கோயிலோட படுக்கிறேன். தேட்டத்தில் அது கூட சில பேர்னா எல்லாம் கொலை பண்ணுறாங்க, நன்மை பண்ணுறாங்க. எனக்கு அது பிடிக்கல. எங்கே இருந்தால் நல்லா இரு, யாருக்கு ஆசைப்பட்டியோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி நீ போயிடு, நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டுக்கிறேன். பொண்ணு பெற்றாங்க, புள்ள பெற்றாங்க. அதில் எனக்கு பிறந்தது தான். அதுங்கெல்லாம் வயசாகி போய் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிங்க. அதை கூட என்கிட்ட சொல்லலை. நான் பாட்டும் முன்கடை எங்கெல்லாம் நல்லா இருந்தப்போ வாழணும். நீ நான் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, நீ வாழணும் அப்படின்னு கம்முன்னு சொல்லிட்டு அல்லா கோயிலிட்டு படுத்துக்கணும். இதுதான் வாழ்க்கை. எந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கீங்க? அவங்க வேலைக்கு போய் கொத்தனார் மேய்ச்சி எம்எம்டியில் தான் அங்கே சத்தனார் அங்கே தான் இருந்தேன். எம்எம்டிலேருந்து வேலை செய்வாங்க. அங்கேருந்து கூட்டின்னு போவாங்க. ஊட்டி, கொடைக்கானல், தஞ்சாவூர். எங்கள் அம்மா போய் கும்பகோணம். நான் போய் ட்ரிபிள்கேணி கோஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான். அதுலேருந்து தான் வர்றேன். அதெல்லாம் செத்துட்டாங்க. இப்போ நான் பொண்டாட்டி என்னை விட்டு ஓடி போச்சு. பொண்ணு பார்க்கலையா? பொண்ணு இருக்குன்னீங்கல்ல. பொண்ணு கல்யாணம் பண்ணி குழந்தை பற்றிங்குது. பார்க்கல, தெரியாது. அங்கே எம்எம்டியில் பூட்டு போய் பண்ணுற ஒருத்தர் அங்கேருந்து தான் வருவார். அவர் சொன்னார் என்கிட்ட, பொண்ணு கல்யாணம் பண்ண சொன்னாங்களான்னு. சொல்லலையான்னு. குழந்தை பற்றி சொன்னாங்களான்னு தெரியலப்பான்னு. என்ன பண்ணுறது? கடவுள் சரி, அல்லா இருக்காரு, பிள்ளையரை பார்க்குறாரு, இயேசு இருக்காரு, மாதா இருக்குது, எல்லா தெய்வமும் இருக்குது. அதுங்களுடைய செயல் சொல்லிட்டு சைலண்ட்டாக கம்மும் விட்டு எங்கன்னா நல்லா வாழ்வு போதும். நான் அழிஞ்சாலும் கூட கவலையே பட மாட்டேன். அதுவும் அல்லா கோயில், பிள்ளையாரப்பா கோயில், எங்கே தெய்வத்துக்கு மூலியமாக தான் நான் படுக்கிறது. அதான் என் நெஞ்சுக்குள்ளே இருக்கிறது. மற்ற இந்த கெட்ட பழக்கம், கெடுக்கிறது, கொடுறது, திருடுறது, பிச்சை எடுக்கிறது, அந்த பழக்கம் இல்லை என்கிட்ட. அடையாறு கேன்சர் ஹாஸ்பிட்டலில் அங்கேருந்து வீடு. அங்கேருந்து மேலே போய் கைப்பிடி மேலே 10 நம்பர் பேர் ரோட்டில் பிறந்ததுன்னா இவ்வளோ உயரத்தில் ஊழ்ந்துருப்பேன். பிறந்து அந்த பக்கம் காவாயில் ஊழ்ந்தேன். அதெல்லாம் எனக்கு 10 அடி. அதுலேருந்து எனக்கு முடியல, பெஜாராக பிடிச்சல. மாடியிலேருந்து கீழே வந்தேன். மாடிப்படியிலேருந்து செவுத்து கட்டு வலை போடுறத தள்ளி விட்டேன். அது விழுந்தது. அது சின்ன வயசுலேருந்து அது நிறைய வீடு வேலை செஞ்சிருக்கோம். எங்கே பார்த்தாலும் நிறைய வீடு வேலை செஞ்சுக்கிறோம். சின்ன வயசுல எங்கெங்கே போய் படிச்சுக்கிட்டு படிப்பு ஏறல. அப்புறம் எங்கன்னா வேலைக்கு போகலாம், வேலைக்கு போய் அப்படியே வேலை செஞ்சு கொத்தனார் வேலை தான் கட்டி. அது ரொம்ப நாளாக வேலை செஞ்சு எவ்வளோ வீடு கட்டேன். பெரியம்பாக்கம், ஊட்டி, கொடைக்கானல், அடையாறு, எம்எம்டி, எங்கே பார்த்தாலும் வேலை செஞ்சு எல்லா மாடியிலும் கீழே விழுந்தேன். அதில் அடிப்பட்டு தான் எனக்கு கை கால் வரல, ஒன்றும் குனிய முடியல, நிமிர முடியல. பேப்பரு, அட்டை, பிளாஸ்டிக், வாட்டர் கேன், இதான் எல்லாம் முடியுது. நம்ம சக்தி எவ்வளோ கடவுள் தெய்வம் கொடுக்குதோ அதுதான் நான் சாப்பிட்றதுக்கும். ஏதோ கட்ட பழக்கம் அடிப்பேன். அது ஒன்று தான் என் பழக்கம் தப்பு. வீடு பிடிப்பேன். அது ரெண்டுக்காக தான் நான் செய்யறது. மற்ற எந்த பழக்கமும் இல்லை. இதெல்லாம் பொறுப்பேன். கஷ்டங்குது.
அதனால் அதெல்லாம் சாப்பிட்டாலும் கொஞ்சம் நைட்டில் தூங்க முடியும். அதுக்கு பேசாமல் எந்த ஒருத்தருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, தப்பு செய்யக்கூடாது. அதான் நான் வாழ்கிற வாழ்க்கை என் தாய் மேலே ஆணையாக நான் சொல்கிறேன். காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கினீங்களா? இல்லை இல்லை இல்லை, வீட்டில் பார்த்தா காதலிக்கிற பழக்கம் எனக்கு இல்லை. நான் தண்ணி அடிக்கிறாங்க, காதல் எங்கே கேட்கும்? அவங்க என் தம்பிக்கு பெரியம்மா புள்ள, அவன் குழந்தை பெற்றான், அவனுக்கு ட்ரெஸ்ஸு துணிமணி எடுத்துன்னு கொடுப்போம். குழந்தை ட்ரெஸ் துணிமணி தான் கொடுப்போம். அதை கொடுக்க வந்ததும் அவங்க கும்பல் என்ன சேர்த்து அந்த நான் கல்யாணம் பண்ண வீட்டுக்கிட்டு முடிச்சுக்குவோம். அவங்க பேசி அவங்க 2 பேரும் பேசி அவங்கள பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. நியூஸ்லாம் படிப்பீங்களா? படிப்பேன், அது படிப்பேன். டெய்லி பேப்பர் வாங்குவேன். கீழக்கடையில் பேப்பர் கொடுக்கணும்ல, அந்த பேப்பர் என்ன நியூஸ் இருக்குது, உலகத்தில் என்ன நடக்குது, அதெல்லாம் போட்டுருப்பாங்க. கொடுமைகள் நடக்குது. கொடுமைகள் என்ன நடக்குது உலகத்துல? அது இன்னும் ஆயிரங்கானு நடக்குது. நான் எதை போய் சொல்ல முடியாது. எவங்களும் என்னென்னமோ அவங்க சில பேர் மூட நம்பிக்கையில் பொண்ணுங்களை வச்சுக்கின்னு கொள்ளையடிக்கிறானுங்க. அவங்கள பிடிச்சிக்கின்னு கெடுத்து விட்டு சாக வச்சு விட்றானுங்க. எனக்கு படிக்க மன கஷ்டம். காலையில் டீ குடிக்கிறேன்னா 3 பேருக்கும் 6 பேருக்கும் 3 சொட்டு தண்ணியை ஊற்றிட்டு சாமி விட்டு அப்போ நான் டீ குடிப்பேன். அப்போ தான் என் வயிற்றுக்கு போகும், நிம்மதியாக இருக்கும். அதுதான் நான் வாழ்கிற வாழ்க்கையை. நண்பர்கள்லாம் பண்ணுற தப்பு குச்சி பாரு, அவங்க பண்ணுற தப்பு. வேலைக்கு போகிறானுங்களா, அங்கே தானே திரும்பி வந்துடுறானுங்க. அதனால நான் யார்ட்டையும் பார்த்து சைலண்ட்டாக காது காக்காது, சைலண்ட்டாக ஒரே இடம் உட்காந்துருவேன். எங்கன்னா நீ பண்ணுற பார்த்து நீ அனுபவி. ஊர் எந்த அளவுக்கு மாறி இருக்கு? அதுக்கு நாசமாக போச்சு. ஏன்? அதுக்கும் வண்டி நிறைய காருங்க ஓடுது, வண்டி கூட கார் நிறைய ஓடுது, ஜனத்தொகை அதிகம். அது ஓடுறதுக்கு இன்னும் பயங்கரமான சவுண்டு வச்சு பைக்கை தூக்கி ஓட்டும் போது நைட்டில் பார்க்குறேன், படுத்துன்னு பார்க்குறேன், காது கேட்காது, அந்த சவுண்டு காதில் வருது. பைக்கை தூக்கின்னு 2 வீலில் போகுது. தூக்கி அது வழிக்கு கீழே வந்தால் உயிர் குறைக்குமா மூச்சு நின்று போகணுமோ தெரியல எனக்கு. அப்படிதான் வண்டி ஓட்டுவாங்க. ஒரு லிமிட்டர் இருக்குது. காது ஜனுக்கு காதில் விழுது. வாழ்க்கை சந்தோஷமா இருக்கா? தனியாக பிரிஞ்சேன், மனைவியை விட்டு தனியாக பிரிஞ்சேன். அவளே என்னென்னமோ மோசம் பண்ணுறா. எனக்கு அது தெய்வத்துக்கு தான் தெரியும். எனக்கு தெரியுமோ தெரியாத இல்லை, தெய்வத்துக்கு தெரியும். சைலண்ட்டாக அமைதியாக யார்ட்டையும் பேசாத படுத்துவேன், உட்காந்துருப்பேன். தனிமையில் ரசிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது தெய்வம் கொடுத்த வரம். சந்தோஷமாக இருக்கும்.